ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்மளோட வந்து ஜீவா சார் இருக்காரு. ஹாய் சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ ஸோ மச் சார். பிஃபோர் வி ஸ்டார்ட், ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட்டு தான். ஸ்வீட் தானே சார்? ஆமாம், எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. சரி, எதுக்கு ஸ்வீட்? ஸ்வீட்னா எடுத்தோடனே ஒரு குழந்தைகிட்ட போய் சாக்லேட் வேணுமா காரமாக ஒரு விஷயம் வேணும்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் தானே எடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களை ஒரு குழந்தையா பார்க்குறீங்க? இல்லை, என்னோட மனசை குழந்தையா பார்க்குறேன். நைஸ் சார். சார், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சைல்ட்ஹுட் சார். இப்போ உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து நீதானே என் பொன் வசந்தம் அந்த மாதிரி இருந்ததா, இல்லை கட்டுறது தமிழ் மாதிரி இருந்ததா? அதாவது ஒரு யங்ஸ்டர் லைஃப்பில் எல்லா தருணங்களும் இருக்கும். ஸோ ஒரு நீதானேன் பொன் வசந்தம் காலமும் இருந்தது, கற்ற தமிழ் காலமும் இருந்தது, அதே மாதிரி எஸ்எம்எஸ் காலமும் இருந்தது. ஸோ அது இட்ஸ் அ பீரியட். அந்த ஜூவனைல்னு சொல்லுவாங்கல்ல, ஏஜே அடாலசன்ட் ஜூவனைல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது யூ கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதோட டிபிக்ஷன் தான் நான் படங்களில் அப்போ தான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரியலாகவே பண்ணியிருப்பீங்களோ? ரியலில் அந்த டேரக்டர்ஸ் என்ன வேணும் அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் வந்து ஐ மீன் நிறைய பேர் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்த ப்ரொபோசல் ஏதாவது ஒரு ஃபன்னி ப்ரொபோசல்? அதெல்லாம் யாருக்கெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணலங்க சார். என்ன சார், பார்ட் ஆஃப் லைஃப் தானே சார் அதெல்லாம். சின்ன வயசுல பண்ணலன்னு சொல்ல வரேன். ஓகே, பண்ணலன்னு சொல்ல, நெவர் டன் தட். இல்லை, ரொம்ப சீக்கிரமா ஏர்லியாவே கமிட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, அதனால வந்து பட் ஹஸ் எனிஒன் ப்ரப்போஸ்ட் யூ? உங்களை வந்து யாராவது ஒரு ஃபேனா கூட இருக்கலாம், ஃபன்னியா வந்து ப்ரப்போஸ் பண்ண டைம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரில, அந்த டைமில் வந்து இப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் அது சீரியஸாக எடுத்துப்பேன். அப்போ யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் அது சீரியஸாக எடுத்துக்கல. அது ஒரு இந்த ஈகோ பூஸ்ட் மாதிரி இருக்கும்ல. கரெக்ட், உண்மைதான். ஆனால் அந்த மாதிரி ஈகோ பூஸ்ட் வரல ரொம்ப நாள். ஆமாம், சும்மா வந்து ஜீவா சார் I'll tell you, இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஐ மீன் ஸ்பெஷலி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு போல்ட்னஸ் இருக்குது, அந்த ஃப்ரீ ஸ்பீச் இருக்குது. பட் எங்கள் டைம்லலாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஆமாம், அது ஒரு பயங்கர இந்த நீதான் என் பொண்ணு வசந்தெல்லாம் பார்ப்பீங்கள்ல, இந்த சிட்டு கொடுக்கறது, இது பண்ணுறது கொஞ்சம் கன்சர்வேட்டிவான லைஃப் ஸ்டைலாக தானே இருந்தது. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் அப் ஃப்ரண்ட், எவ்ரி திங் இஸ் ஆன் ஃபேஸ் அண்ட் மோர் ஆஃப் டெக்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. யூனோ வாட், எனக்கு டெக்ஸ்டிங் நீ ரொம்ப நல்ல ட்ரெஸ் போட்டிருந்த அப்படிங்கிற ஒரு ஷைனஸ் வந்து நேரில் கூட சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் டெக்ஸ்ட்டில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க, ஃபார்வர்ட்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ நிறைய சிக்னல்ஸ் வேறு மாதிரி. இப்போ இந்த நீங்கள் சொன்ன சிக்னல்ஸ்னு சொல்லும்போது ஞாபகம் வருது சார். இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து யாருக்காவது மைண்டில் வச்சு ஒரு கோட் போடுறது, ஒரு ஸ்டோரி போடுறது, அது லவ்வாக இருக்கட்டும், லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், அதே மாதிரி அவன் மேலேயே கடுப்பாக இருக்கிறதாகட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் உடனே இன்ஸ்டாகிராமில் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது வேறு எதுக்கோ மாதிரி ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க போட்டியாக ஒரு போஸ்ட்டு போடுறது. அந்த கேம்லாம் எங்களுக்கு அப்போது தெரியலங்க. இந்த கேம்லாம் இப்போ தான் ஏதோ ஒரு மாதிரி அப்புறம் டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஓ, நீ இதுக்கு இதா, ஓ அதுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். நைஸ் சார். சார், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு பேசும்போது சார், எல்லா கேங்லேயுமே வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து லைக் எல்லாரும் சிரிச்சு பேசும்போது குவாய்ட்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, கரெக்டான டைமில் கவுண்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கேங்கில் நீங்கள் தான் அந்த சைலண்ட் கில்லரா? அப்படிலாம் இல்லைங்க, நான் லொடலொடன்னு பேசுவேங்க. ஆமாம், ஆனால் ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் அந்த சைலண்ட் கில்லராக மாறுவேன். ஸோ இட்ஸ் அபவுட் ஹவு யூ பேலன்ஸ் இட் அவுட். அடிக்கடி ஜீவா சார் எங்கே பார்க்கலாம், என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாம் என்ன பெசன்ட் நகர் பீச் எல்லாரும் சொல்கிற மாதிரி காஃபி ஷாப்ஸு அது இதுலாம் ஒரு பீரியட், ஒரு டைம், ஒரு இது. அப்புறம் அந்த பப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோடனே நீங்கள் அந்த செருப்பு போட்டு போகணும். சரி, நாங்களாம் அதாவது செருப்பு போட்டு தான் போவோம் நாங்களாம் எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பப் ஓப்பன் பண்ணுறாங்க, வடபழனியில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிளப் பப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்டாண்ட் அலோன் பப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அங்கே உள்ளே போகிறோம் சார், செருப்பு போட்டு வந்து ஷூ போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா ஷூ போட்டு வர சொல்கிறாங்க அப்படிங்க அந்த மாதிரி. ஸோ வீவ் கம் ஃப்ரம் தட் லெவல் ஆஃப் பப் ஓப்பனிங் அண்ட் தென் ஹவு இன்றைக்கி இருக்கிற எல்லா ஹேங் அவுட்ஸ் பிளேசஸ் வந்து இன்றைக்கி இதாக இருக்குது. பட் இப்போ என்னோட ஃபேவரட் ஹேங் அவுட் பிளேசஸ் மை ஹோம் அண்ட் என்னோட ஹோம் பக்கத்தில் இருக்கிற பீச் தான். ஸோ ஐ ஜஸ்ட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் தேர். ஈவன் டியூரிங் கோவிட் டைம்ஸ் எங்களுக்கு எங்கேயுமே போக முடியாமல் இருந்தது. ஸோ பட் பீச் ஒன்று தான் ஸோ வி ஹேங் அவுட் அண்ட் லைக் லாட் ஆஃப் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப்
நிறைய அதர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்களை வந்து அங்கே தான் வந்து கொஞ்சம் மீட் பண்ணிப்போம். எல்லாரும் நீங்க கொஞ்சம் சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷம். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் நீங்க சொன்ன நீதானே அந்த மாதிரி மாறுற மாதிரி நம்மளுக்கு இந்த கிளப் போகணும் அந்த ஃபேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹோம் ஐ எம் அட் ஹோம் ஹோம் பேர்டா அப்படி இல்லை, அதுக்கு நான் அட் ஹோம் அப்படின்லாம் ரொம்ப நல்ல பையன்லாம் சொல்ல மாட்டேன். வெளிநாட்டில் போய் பார்ட்டி பண்ணுவேன். இப்போ உங்களை லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எடுத்து பார்த்தாலே ஒரு 75% வந்து உங்களை இட் வில் பி லைக் டெபிக்டிங் யுவர் ரியல் கேரக்டர், ரொம்ப ப்ரீஸியா கூலா சில்ட் அவுட்டா அந்த மாதிரி. பட் அந்த மீதி 25% வந்து லைக் யூ புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து மூவ் பண்ணி ஒரு கேரக்டராக மாறி ஜீவாலேருந்து ஒரு வேறு கேரக்டராக மாறி நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ஹவு டு யூ பேலன்ஸ் அவுட் திஸ் ஈக்குவேஷன் சார் இது ரெண்டுமே? இன்னும் அது இனிஷியலாக வந்து கொஞ்சம் இந்த நீங்கள் கேரக்டராக மாறி இந்த கொஞ்சம் இதுக்கான மெனக்கடெல்லாம் பண்ணி கேரக்டர்ஸ்க்கான விஷயம்லாம் பண்ணி தாடி ஓட்டி அந்த கெட்டப் எல்லாம் மாற்றி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிஷியலாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கதைகளும் கொஞ்சம் அமையலை. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வை டோன்ட் வி பி ஆர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ விஜய் சார்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய கெட்டப் சேஞ்ச் இருக்காது, பட் அந்த வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே வந்துட்டு போயிடுவார். ஸோ வை டோன்ட் வி ட்ரை தட்? ஸோ அந்த ரெக்கக்னிஷன் இன்னும் மோராக இருக்கும். இப்போது கட்ட தமிழ்லாம் டக்குன்னு தே டோன்ட் ரிலேட் டு இட். ஃபஸ்ட்டு 3-4 இயர்ஸ்லாம் என்ன ரெக்கக்னைஸே பண்ணலை. ஸோ நீங்கள் தான் அந்த படத்தில் நடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் கேட்டாங்க. ஸோ தென் இன் டைம்ஸ் எங்களுக்கும் சரி வை டோன்ட் வி பி ஆர் செல்ஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி கெட்டப் பண்ணி இது பண்ணுறது வந்து ஒரு 2-3 படங்கள் இப்போது சமீபத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 83ன்னு ஒரு படம் நடிச்சேன். அது கெட்டப் ஒன்று போனோம், பெரிய கெட்டப் இல்லை, பட் அந்த ஒரு வருஷம் அந்த லைக் ஏன்னா அந்த ஒரு 80s லுக் 90s லுக் வந்து நம்ம 80s லுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அது ஒரு வருஷம் அந்த லுக்கில் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு சிஎம்மாக ஒரு படம் பண்ணேன், தெலுங்கில் ஒரு படம் பண்ணேன் யாத்ரா 2ன்னு சொல்லிட்டு ஒரு. ஸோ அதில் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு நோ கிளாமர் ரோல் தான் அது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சட்டிலாக ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நோவான்சஸாக நம்ம பண்ணோம். இப்போ பெருசாக தாடி ஒட்டி இது பண்ணி அது பண்ணி அந்த இது இப்போ கேமராஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக ஆயிடுச்சா. ஸோ அதனால் அது டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப காட்டி கொடுத்துருது. பட் அதுக்கும் ஏஐ அண்ட் அதர் சிஜிஐ இருக்குது. பட் அதுக்கான இன்னும் மெனக்கடல் இன்னும் வரல. பட் பீயிங் an actor from a producer's home, do you think it ரொம்ப இந்த ஜேர்னி எனக்கு ஈஸியாக இருந்திருக்கு இல்லைனா இல்லை ஐ see it otherwise அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஜீவா சாரா இல்லை அமர் சௌத்ரியா நீங்கள் ஆன்சர் பண்ணால் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? திஸ் இஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ எங்களுக்கு இந்த வேலை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. இது விட்டுட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் பேங்க்கில் போய் வேலை பாருங்கள் இது பண்ணுங்கள், பிகாஸ் we've always grown in this kind of an atmosphere. So I think I love whatever I'm doing. Sir, talking about Ram, I mean, of course, உங்கள் கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். பட் இஃப் ஐம் நாட் ராங், I think it's probably a third மூவின்னு நினைக்கிறேன்ல சார். ஸோ அட் தட் பாயிண்ட் அந்த இப்போவுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தே ஆர் லிட்டில் ஹெசிடென்ட். இன்னுமே அந்த ஸ்டீரியோடிப்பிக்கல் ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஐயோ அது ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது எப்படி வந்து ஓகே இந்த படம் பண்ணலாம், 3வது படமாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற தட்ஸ் வேர் எங்களோட ப்ரிவிலேஜ் அங்கே தான் ஒர்க் ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 10 படம் நான் ஒரு 45 படம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 45 படத்தில் நிறைய படம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு தில்லா ஒரு நிறைய விஷயங்கள் இது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரே விஷயம். ஐ வுட் தேங்க் டேட், என்னோட அப்பாவை நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா தைரியம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே, பரவாயில்லடா பார்த்துக்கலாம்டா எதாக இருந்தாலும். ஃபெயிலியர்ஸ் அது அந்த படம்லாம் லாஸ் தான், நிறைய படங்கள் நம்ம பண்ணதில் லாஸ் தான். பட் ஸ்டில் அந்த படம் மூலமாக அமீர் சாருக்கு நெக்ஸ்ட்டு பருத்திவீரன் ஒரு படம் பண்ணுறதுக்கு இன்னும் தைரியம் வந்தது. இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக பண்ணவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பேக்ட்ராப்பில் வந்துருக்கிறவங்க தான். ஸோ ஏதோ ஒரு ஃபிலிம் பேக்ட்ராப்லேருந்து வந்து சூர்யா சாரும் சரி, கார்த்தியும் சரி, லைக் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ டிட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பைசன், த்ரூவ், ஸோ பயங்கரமாக இம்பேக்ட்ஃபுல்லாக படம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே ஹாவ் த கம்ஃபர்ட் டு கோ பேக் ஹோம் அண்ட் ரிலாக்ஸ். அண்ட் எவ்வளோ வேணாலும் ஷூட் ஸ்பாட்டில் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், அதுவும் சினிமாக்காக கஷ்டப்படுறாங்க. அண்ட் அது வந்து எப்படியாவது இப்போ படத்தில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி அபவுட் கம்மிங் ஃப்ரம் அ ஃபிலிம் ஃபேமிலி, வேர் யூ கெட் டு எக்ஸ்பெரிமெண்ட், வேர் யூ கெட் டு டூ சம் ரோல்ஸ் வேர் லாட் ஆஃப் அதர் பீப்புள் கேனாட் பண்ண முடியாத ஒரு இது. அண்ட் எஸ் வி கஷ்டப்பட்டு வீட்டில் போய் படுத்தா அட்லீஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க. ஆமாப்பா கொஞ்சம் இன்னைக்கு எஃபர்ட் கொடுத்துருக்குறான். நான் ஏன் கேட்டேன்னா இப்போ இந்த ஜெங்கான ஒரு கேம் இருக்குல்ல சார், ஹேவ் யூ பிளேட்? அதில் அந்த
when you make the wrong move, Yeah. நீங்க உங்களோட full foundation everything breaks. Yeah. So நீங்க ஒவ்வொரு மூவியும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது that move is very important. என்னைக்காவது வந்து இது நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமோ, இந்த மூவ் பண்ணாம that's for people who are very insecure. So I think again when நீங்கள் இந்த தப்பான படம் பண்ணதுனால தான் அந்த ரைட்டான படமும் பண்ணியிருக்கீங்க. இந்த ரைட்டான படம் பண்ணதுனால தான் அந்த தப்பான படத்துக்கான ஒரு இதுவும் உங்களுக்கு why don't you. ஸோ இட் இஸ் நத்திங் இஸ் டிசைன்டு லைக் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. அண்ட் அது இல்லாமல் நாட் ஆல் த ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் நாட் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். என்னதான் இருந்தாலும் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பு, அந்த படத்தோட டைரக்டராகவும் சரி, அந்த படத்தோட ப்ரொடியூசராகவும் சரி, அவங்க என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போய் அந்த சம்பளம் வாங்கியிருக்கோம், அதுக்கு போய் வேலை பார்க்கணும். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வி ஃபைட் பேக். சார் இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் சார், இது கொஞ்சம் நல்லா இருக்கா சார், சார் தேட்டரில் கலாய்ப்பானுங்க சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயும் பண்ணுவோம். அதேமாதிரி ராஜேஷ் இந்த மாதிரி ஜனா சார் அப்புறம் லைக் கேவி சாரோடலாம் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஒரு பேசிக் கேரக்டரைசேஷன் கொடுத்துருவாங்க. இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே எப்படி நாங்கள் எங்களோட கேரக்டர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறோங்கிறது தான் பேசிக் கதை. இப்போ உங்களோட டிரெக்டர்ஸ் அண்ட் நீங்கள் பண்ண படம் அது எல்லாத்தையுமே பார்த்தா யூவ் கிரியேட்டட் ஒரு ஸ்டாண்டர்ட் இன் காலிவுட். அண்ட் மை ஆடியன்ஸ் மைண்டில் எப்படின்னா, ஜீவா சார் படமா ஜாலியாக போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு ஒரு ஃபுல் டிகேட் அதுக்காக மெனக்கெட்டு அப்போ தான் யூ கேன் கெட் தட். இல்லை, நான் கரெக்டாக சொல்ல போனோன்னா இப்போ கட்டர் தமிழ்லாம் படம் பார்த்துட்டு அதாவது நான் எடிட் அ ஃபிலிம் ஐ வாஸ் ஏதாவது ஒரு தேட்டரில் வந்து இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருந்தேன். இது சன் டிவிக்கு தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஐ சா சம் 2-3 காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வெளியே வந்துட்டு அழுகுறாங்க, என்னால் படம் பார்க்க முடியல, ஐயோ இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு மனசே வருத்தமாயிடுச்சு. என்னடா நம்ம இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு படம் பண்ணணுன்னு பார்க்குறோம், ஆனால் ஒரு ரொம்ப இம்பேக்ட் ஆகி ஒருத்தர் படமே வேணான்னு சொல்லி வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுனா. பட் அது ஒரு பயங்கரமான வின்னிங் மொமெண்ட்ல இல்லை, இட்ஸ் அ வெரி கன்ஃபியூசிங் மொமெண்ட். எஸ், ஹவு ஜஸ்ட் இமேஜின் சம்படி சேஸ் எனக்கு ஐயோ என்னால் அந்த படமே பார்க்க முடியல, நான் பாதியில் போகிறேன், எங்கள் அப்பாவே பாதியில் போயிட்டார் படம் பார்க்காம. என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, நான் ஃபேமிலி படம் எடுக்கிறவன்டா, எனக்கு இது ரொம்ப ஓவர் போர்டாக இருக்குது, டூ மச் ஆஃப் ட்ரூத் இஸ் ஆன் த ஃபேஸ் அண்ட் இட்ஸ் எ வெரி கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அவர் பாதியிலே போயிட்டார். ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது சரி ஓகே, அப்போ பாதியில் போகிற மாதிரி ஏன் நம்ம ஒரு படம் பண்ணணும், ஃபுல் படத்தையும் லாஸ்ட் ஈவன் கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். அதுதான் சிவா மனச சக்தி. அந்த இது ஈவன் இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த மேட்ரு ஆயிடுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லி காலெல்லாம் போய் விழுந்து இந்த மாதிரி காமெடியெல்லாம் போய் பண்ணுவோம். ஸோ அது வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே மக்கள் வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஐவ் சீன் லாட் ஆஃப் ஆடியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் எப்படி அவங்க வந்து தேட்டர் விட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்காங்க. ஸோ நான் டப்பா படம்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் திட்டிட்டுலாம் போயிருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். சார் ஆனால் ஃப்ளெக்ஸிங் மொமெண்ட் ஏதாவது இருந்ததா? ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்மளும் இந்த மாதிரி அதுக்கு நிறைய இப்போ ஒரு கொஞ்சம் சீரியஸான படங்கள் பார்க்குறோம். இப்போ கட்டர் தமிழோ இந்த ராம் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஓகே, ஒரு கிளாப்ஸ் வரும், ஒரு இது வரும், ரியாக்ஷன்ஸ்லாம் வரும், படம் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாமே ரைட். பட் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு காமெடி படம், ஒரு மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற படம், அந்த சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்கும், அப்படியே அந்த அலை மாதிரி கேட்கும், ஒரு அலை மாதிரி கேட்கும். ஒரு 1000 பேர் சேர்ந்து சிரிச்சா எப்படி இருக்கும், அதோட ஆரா, அதோட ஃபீலிங், அதெல்லாம் வந்து நாட் ரெகுலர் பீப்புள்னால எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது அது. ஆனால் அது மக்களாக போய் அவங்க பார்க்கும்போது, மக்களாக போய் பார்த்து அதை என்ஜாய் பண்ணும்போது நாமளும் அதை பண்ணியிருக்கிறோம், நாமளும் மக்களோட சிரிச்சிருக்கிறோம். பட் மக்கள் உங்களுக்காக சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஹை. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் இது லைக் சொத்து சுகம் சேர்த்தாலும், we have the best swanky cars and all that stuff, but you cannot make people happy so easily. ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறீங்கன்னா அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. அதுவும் 1000 பேர் ஒரு ஷோவில் சிரிக்க வைக்கிறீங்கன்னா அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. அதே மாதிரி லைக் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 பேர் மக்கள் பார்க்குறாங்க, அது வந்து அது ஒரு ரியாக்ஷனாக நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும், எவ்வளோ இது பண்ணாலும், புகழை கூட சேர்த்துடலாங்க. என்னென்னமோ காசெல்லாம் வச்சுருக்கிறவங்க புகழை கூட சேர்த்துருவாங்க.
காசை கொடுத்து இப்படி பெருசாக எழுது அப்படி பெருசாக எழுதுன்னு கூட சொல்லலாம். பட் த ரியல் ரியாக்ஷன் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னே, நான் இன்ன வரைக்கும் நிறைய ஊருக்குள்ள போய் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் TTTங்கிற ஒரு படத்தில் கம்பத்துலலாம் ஷூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மெமரிஸ், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மெமரிஸ் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான ஒரு மக்கள் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். அந்த ஹாப்பினஸ் யாருக்கு? ஸோ தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் யூ ஆக்ட், கோ ஃபார்வர்ட். இப்போ வந்து எல்லா ஆக்டருக்குமே ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் வந்து எனக்குன்னு உடச்சிப்பாங்கல்ல, லைக் நான் இந்த ஃபேன், நான் அந்த அவரோட ஃபேன், இவரோட ஃபேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபேன் எனக்கு வந்து ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு? இல்லை, அந்த மாதிரி எஃபர்ட்டும் எடுக்கல. அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ் கொடுக்கல. ஸோ வி டிடன்ட் சேஞ்ச் பீப்புள்ஸ் மைண்ட் ஆர் சம்திங். பிகாஸ் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஃபேன்ஸும் வருவாங்க போவாங்க. பட் இன்றைக்கி உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஃபேனாக இருந்து அடித்து பிடிச்சி டிக்கெட்டை கிழிச்சு இப்படி பண்ணுறதா இருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து அவன் ராம்ங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கிறான், அவன் என் புள்ள மாதிரி அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் நான் சம்பாரித்து வச்சுருக்கிற இது. நாட் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு வந்து அந்த டிக்கெட்டு கிழிச்சு இது பண்ணி அதுக்கான படங்கள் நான் பண்ணல. ஐ டென்ட் லெட் த யூத் கோ சம்திங் லைக் தட். அது இனிஷியலாக பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரியான இது வந்தோம். அப்படி பார்த்தா ஒரு அது ஒரு பெரிய வேலை. அது ரசிகர் பண்ணுறோம், அதுக்கு ஒரு இது ஒன்று, ஒரு கட்சி நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் சார். ஆனால் ஒரு லைட்டர் நோட்டில் இவங்க தான் வந்து நான் என் காம்படிஷனாக பார்க்குறேன். பாப்பா அவங்க படம் வருதுன்னா நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பேன். அந்த மாதிரினா யாரை பார்ப்பீங்க சார்? ஆனால் லைட்டர் நோட் நம்ம எல்லாரையும் காம்படிஷனாக தாங்க பார்க்கணும். அதுதான், எல்லாரையும் காம்படிஷனாக தான் பார்க்கணும். இப்போ ரஜினி சாரோட வந்தால் கூட அவரு கூடயும் நம்ம காம்படிஷனாக தான் பார்க்கணும்ப்பா. அவர் படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி என் படமும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னா. இட் இஸ் நாட் தட் அவர் படம் லைக் என்னோட ஆக்டர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் லைக் விஷால் ஆகட்டும், ஆர்யா ஆகட்டும், லைக் கார்த்தி ஆகட்டும், அவங்களோட படங்கள்லாம் வந்து ஐயோ சரியாக போகாமல் என் படம் நல்லா போகணுன்னு நான் நினைக்கல. படம் பார்க்குற ஃபேன்ஸ், அதாவது படம் ரசிக்கிற இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல படம் ரசிக்கிறவங்க என் ஃபேன்ஸாக இருந்தால் போதுங்க. எனக்குன்னு இதாக இருக்க வேணான்னு பார்க்குறேன். உங்களை பெருசாக நாங்கள் இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறது இல்லையே. நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரெண்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ப்ரெஷர் இருக்கா சார்? இதை ரீல்ஸ் போடணும் அதெல்லாம் இனிஷியலாக இருந்தது. இனிஷியலாக இந்த டப் ஸ்மாஷ்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா. ஸோ அப்போ எல்லாருமே ஊரே கிளம்பிச்சு. ஸோ என்னடா இது, சரி அப்புறம் திரும்ப நாமளும் அது கொஞ்சம் அப்படின்னு தென் வி தாட் ஓகே திஸ் இஸ் சம்திங் வேர் இட்ஸ் அ ட்ரெண்ட், வேறு அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இந்த ஸ்டோரிஸ் போடுறது, இது போடுறது, இனிஷியலாக ஆரம்பித்த அன்றைக்கி நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் வந்து இந்த பாட்ஸோ இது பண்ணுறதோ அதெல்லாம் இல்லை, அப்படியே ஆர்கானிக்காக விடுறது. நான் வந்து இன்ஸ்டாகிராமை ஒரு கான்டாக்டுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி ரன்வீர் சிங்கை நான் காண்டாக்ட் பண்ணணுன்னா ஐ கேன் காண்டாக்ட் ஹிம் த்ரூ இன்ஸ்டாகிராம். இஃப் ஐ வாண்ட் டு காண்டாக்ட் எனிபடி லைக் ஹூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் வச்சுருக்கேன். அது ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் வச்சு அதுக்கு தீனி போட்டுன்னு அதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நான் வரல. பட் யூ ஹேட் திஸ் கான்வர்சேஷன்ஸ் பிகாஸ் ஐ திங்க் யுவர் சன் மஸ்ட் பி அப் டு டேட்ல இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம். அவர்கிட்ட போயிட்டு என்னப்பா என்ன நடக்குது என்ன அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? கேவலமாக பார்க்குறான். அப்படியா? கேவலமாக வாட் கிரிஞ்ச் ஸ்டஃப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்படிங்கிற மாதிரி தான். திஸ் ஜென்ரேஷன் த லைக் the Gen Alpha, not Gen Z's, Gen Alpha, they're more matured than us. They see it's more என்ன வயசா இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறது. ஆல் ஒரு 50 வயசு பார்ட்டி, ஒரு லைக் ஒரு 50 வயசு ஒரு மெச்சூர்டான ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடுறது, இது பண்ணுறது எல்லாமே காமெடியாக பார்க்குறாங்க. என்னடா இது அப்படிங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் தான் சின்ன பசங்க, என்னடா சின்ன பசங்க மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ அவங்க நம்மளை பார்த்துட்டு என்ன சின்ன பசங்க மாதிரி என்னென்னமோ பண்ணின்னு இருக்கீங்க, அவங்க தான் ஏதோ லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க, நீங்களும் போய் இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடினா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் தே ஆர் மோர் மெச்சூர்ட். அவங்களுக்கு நாங்கள் கான்ஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட அவர் உங்ககிட்ட சொல்கிறத தாண்டி நீங்கள் வந்து என்னைக்காவது வந்து ஹேவ் யூ ஹேட் திஸ் அப்பா பையன் கான்வர்சேஷன்? நீங்கள் சொல்கிற ஜென்சி கிட்ஸ் வந்து பயங்கரமாக ஃபோன்ஸு, நீங்கள் சொல்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயங்கர அடிக்ஷன். இந்த வெளியில் போய் விளாடுறது அந்த கான்செப்டே இப்போ இல்லை. நீங்கள் என்னைக்காவது போய் பேசியிருக்கீங்களா? எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி தெரியுமா நான் சொல்லவே சொன்னேன், என்னடா பண்ணின்னு இருக்கிற, ஏன்டா நீ வீட்டிலே உட்காந்துன்னு இருக்கிறேன்லாம் சம்டைம்ஸ்லாம் கேட்டிருக்கோம். தேர் வாஸ் அ ஃபேஸ் வேர் ஒன்லி ப்ளே ஸ்டேஷன் அது இது இதே மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. தினேசட்டு என்னடா நாங்களாம் எப்படி ஜாலியாக இருக்கோம், விட்டா போதும், வெயிலில் ஃபுல்லாக இது பண்ணியிருப்போம், விட்டமின் டி சி டி எல்லாமே எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்போம். வாட் கைண்ட் ஆஃப் எங்களோட ஈவினிங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மீட்டிங்கே சோமசுந்தரம் கிரவுண்டில் உட்காந்து பேசுகிறது தான். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இது. ஸோ பட் யா பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற வி கேனாட் பி ரொம்ப பூமர்னு சொல்லிடுவாங்க ரொம்ப போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா.
ஸோ பட் புட் இம் இன் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் லைக் கிரிக்கெட்டு, அப்புறம் அது இல்லாமல் கொஞ்சம் சம் ஃபிட்னஸ், கோ அவுட் அண்ட் மீட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கால் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டிருப்பேன், நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், நீ ஃபுல்லாக வீடியோ கேம்லேயே உட்காந்துட்டு இருந்தா எங்கடா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரும்? லேர்ன் குக்கிங், ஸோ இந்த மாதிரி பேக்கிங்லாம் கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, he started baking, he started cooking. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்க? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ மேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ திங்ஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். நைஸ் சார். உங்களுக்கு வந்து ஜீவா சாருக்குன்னு ஒரு வியர்ட் ஹேபிட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? வியர்டாக பண்ணுவேன்னா தெரியலங்க. ஐ திங்க் ஐ லாஃப் ஆர் சம்திங். சம்டைம்ஸ் வியர்ட் சிச்சுவேஷன்ஸ், சீரியஸ் சிச்சுவேஷன்ஸில் லாஃப் பண்ணிவிடுவேன். பட் அது நிறைய பேர் பண்ணுறாங்க, அதையும் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் யூனிக்காக. அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது உங்க அப்பாவோட இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலியோட? நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குது. ஒரு வாட்டிலாம் நான் வந்து ஸ்கூலை கட்டடிச்சிட்டு போய் வீடியோ கடையில் உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் இந்த சிடி இதெல்லாம், இந்த திருட்டு விசிடி கடை இருக்குல்ல, அந்த திருட்டு விசிடி கடை, ஒரு ப்ரொடியூசரோட பையன் திருட்டு விசிடி கடையில் போய் உட்காந்துருக்கிறான். அவனா பார்த்துங்க உச்சி பயங்கரமாக திட்டுறாரு. டே என்னடா அது உங்க வந்து அங்கே போய் உட்காந்துருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லாமல் கொள்ளாம வேறு சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவேன். எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, வந்து இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறாங்க, அந்த பருவம் வயசு பயங்கரமாக துள்ளுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படியே உட்காந்து அவருக்கு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துன்னே பேசிகிட்டே இருந்தார், திட்டிகிட்டே இருந்தார். அப்போ ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ எங்கள் வீட்டு ஒரு நாய் வந்து ரொம்ப நேரமாக ஒரு விரல் பார்த்துனே இருந்தது. என்னடா எனக்கு சாப்பாடு அப்பளம் போடுவாருன்னு கப்புன்னு கடிச்சிச்சு அதை கையோட. அந்த நேரத்தில் சிரிப்பு வந்துடுச்சு. சீரியஸாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், சீரியஸாக அட்வைஸ் பண்ணுறாரு, நாய் வேற கடிக்குது, அவரே கொல்லுன்னு சிரிப்பு வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆப்வியஸ்லி அந்த தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். ஸோ உங்களோட வியர்ட் ஹேபிட் வந்து அதுதான் சார். டுவர்ட்ஸ் த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் அவர் பாட்காஸ்ட் சார், இது வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க இட்ஸ் த 45th ஃபிலிம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 50th ஃபிலிம் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இப்போ ஒரு படம் பண்ணும் அப்படின்னு இருக்கா, இல்லை ஆடியன்ஸ் இதுதான் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க, நான் இப்படி தான் ஐம் கோனா கிவ்? ஒரு தமிழ் படம் ஒரு நல்ல பெரிய லெவலில் ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்ஸில் அடித்தா இப்படிலாம் பறக்காமல் ஒரு 15 பேர் 20 பேர்லாம் பறக்காமல் ரொம்ப லாஜிக்கலாக லைக் சூப்பர் ஹீரோவுக்கு லாஜிக்கும் தேவையில்லை. ஒரு 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 பயங்கரமான ஒரு சாமி படம் பண்ணுறோன்னா அதுக்கும் ஒரு லாஜிக்கு நம்ம இந்த ஃபிசிக்ஸ்லாம். பட் அது கரெக்டாக பண்ணணும், ஒரு கரெக்டான கிராஃபிக்ஸில் பண்ணணும், கரெக்டான, ஏன்னா சினிமாங்க ஒரு சாலிட் கிராஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய எலிவேட்டட் ஃபிலிம் பண்ணணும், ஒரு பெரிய ஒருத்தரோட நல்ல பயோகிராஃபி பண்ணணும், இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம ஊர்லேயே நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கடவுள் படத்தை வந்து ஒரு செம்மையாக பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு படம் ஒன்று பண்ணார், அம்மன் சொல்லி ஒரு படம் பண்ணார். அது டப்பிங் எடுத்து அது ரீரிலீஸ் தான் பண்ணோம், டப்பிங் பண்ணி. பட் அந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சாமியை வந்து உண்மையிலே கையெடுத்து கும்பிட்டேன். நீ காந்தாரா எடுத்து எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்களே. ஸோ அப்போது அந்த அம்மன் படம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் கையெடுத்து கும்பிடுவேன்னு பார்த்தா பக்கத்தில் ரஜினி சாரும் எடுத்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவரு கூட தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ப்ரிவியூவில் வந்து இந்த படத்தை வந்து ரஜினி சார் இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவர் அந்த படத்தை அவர் பார்த்தாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரியாகவும் இருந்தது. அண்ட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் எப்படி எனக்கு ஃபஸ்ட் டைம் இருந்ததோ, எப்படி டெர்மினேட்டர் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் இருந்ததோ, மக்களுக்கு என்னோடய படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு புது ஃபீல் ஒன்று இருக்கணும். அந்த ஃபீல் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கணும், பட் ஸ்டில் அதை திரும்ப ரீலிவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அண்ட் வி வில் சிட் அண்ட் டாக். உங்களோட சாமி படம் ரிலீஸ் ஆன அப்புறம் திருப்பி இப்படி உட்காந்து பேசுகிறோம். அதுக்கு வந்து ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Have a good one.